சொல்லுக்கு இனியர், பழகுவதற்கு எளியர், செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னொரு நிகழ்வுல இருந்து வரும்போது பிளான் பண்ணபடி வர முடியல. முதல்ல சாரி. ரொம்ப அழகா வர்ணனையா என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45 இந்த வர்ணனை தேவையா? இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளருக்கும் நான் தலைவணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவா இருக்கு, டக்கு நான் பேசிடுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூல இங்க இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில வேலை பார்த்தப்ப, சோசியல் மீடியால வேலை பார்த்தப்ப, தனியா யூடியூப் சேனல் வச்சிருந்தப்போ எல்லா பேர்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்ல வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சார் எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ எடுப்போம், எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் நமக்கு மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன், ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம், அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ள விட்டுருக்கேன். இல்லை பரவாயில்ல, அப்புறம் வர வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிஆர்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர்கள் முதலில் அணுகும் இடம் மலிவிலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது, ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ் திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையா இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை. அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை, ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்களை அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் அந்த. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல இந்த தமிழ் சினிமாவில் கைகளா இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியதான்னு தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையா கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தா கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தா கேரவன் பக்கத்துல சாப்பாடு, 500 பேர் இருந்தா சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க, இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதிய லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும் கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க, யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸா இருக்கக்கூடிய, இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்க தான், பிஆர்ஓஸ் தான். நீங்க ஓடி ஓடி இங்க போகணும், அங்க போகணும், ப்ரொமோஷன் போகணும், ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அது சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவிரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும் போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க ஒரு பெரிய அன்சங்கடு ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடு ஹீரோஸ் எல்லாம் அங்க சினிமால இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ். அத்தனை பேருடைய பாதி பேருக்கு என்ன தெரியும், அவங்க பேரு தெரியும், நான் கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணோம், குழந்தை, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான் இருக்கு. அண்ணன் நகைச்சுவையா சொன்னாங்க, செல்வமணி அண்ணன். அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல், அவருக்காக ஒரு 100ஆண்டு விழா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா சங்கங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ வரிசையாக ஃபோன் வருது. லிங்குசாமி சார் ஃபோன் பண்ணுறாரு, பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு என்ன பதட்டனா,
சரி இது கலை சேவை தான், பேமெண்ட் வருமா வராதா, நாம வாடகை வர கட்ட. அப்போ நான் என்ன யோசிச்சேன், சரி சார் இது வரேன் சார் அது சார் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ணாரு, அண்ணே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட செல்வமணி சார் பேசுறோன்ட்டார். எடுத்தோடனே ஹலோ அப்படின்னாரு. கிளம்பிட்டானே, இந்த கிரீன் பார்க் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல வந்துட்டானே. வந்து அந்த 1 மாத காலம் உழைத்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போல. அவர் பாண்டியராஜ் சார் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் அதில் ஒர்க் பண்ணவங்க, அதை எங்க முன்னாடி அன்சங் ஹீரோஸ் அத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளி எல்லாரையும் அங்கே மேடையில் ட்ரெயினே கொண்டு வந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தாங்க, இப்போ ஒரு கமல் சார், மொத்த சினிமாவை அவங்க கொண்டு வந்து கொட்டி இப்படிப்பட்ட ஒரு மனித உழைப்பு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்படி உழைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நேர்மையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை என்று சொன்னால் அது இந்த திரையுலகம் தாங்க. இது இல்லைன்னா இவ்வளவு பெரிய உழைப்புக்கு ஒரு நடமாடும் உழைப்பாளர்கள் சிலை தான். அப்படி இருக்கும்போது நீங்க உரிமையா கேட்கலாம், சேரன் அண்ணாலாம் ஒரு சாதாரண டைரக்டரா நீங்க தவமாய் தவம் இருந்த அந்த படத்துல வர ஒரு காட்சிக்கு அத்தனை தேசிய விருதுகள் நம்ம கொட்டி கொடுக்கணும். அப்படி தரமான ஒரு ஒரு காத்திரமான படைப்புகள். அந்த நீங்க சொன்னீங்களா நாங்க கடன் பட்டிருக்கோம், நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். எனவே எல்லாமே அது என்னவோ மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று ஆலோசனை செய்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும். திரும்ப கூப்பிட்டார், ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே அந்த இந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா, சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு, முதல்ல நல்ல படைப்புகள் அந்த குட்டி குட்டி படங்கள் இருக்க பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அது ஒரு ஒரு இன்னொரு விஷயமும், ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு தான் சினிமாவுடைய கேபிட்டலாக இருந்தது. எல்லா ஷூட்டிங்குமே இங்கே நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வந்து ஹைதராபாத் போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அதர் ஸ்டேட் போயாச்சு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ். அதெல்லாம் பகுப்பாய்வு செய்வது தான் எங்கள் வேலை. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யாராவது மேனேஜரோ பிஆரோ வந்து ஒரு பர்மிஷனுக்கோ ஒரு 10 பேரை பார்க்கணும், 4 பெட்ரோல் வண்டி காசு நோ, யார் ₹1 கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க, தரவே தராதீங்க. உங்க கூட சிஎம் இருக்கிறாரு, நீங்க என்ன ப்ரொடக்ஷனுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க, ஆர்டிஸ்டுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க, அதுதானே செய்ய போறோம். இது வேலை. உலகத்துல வேலையை செய்யறதுக்கெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. அதனால நாம அப்படி சிஸ்டம் மாறி போச்சு. நாம வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், அது உண்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒளிவு முறை இல்லாம டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் தருவதற்கான ஒரு முயற்சி தான். ஏன்னா இந்த சினிமா துறையில தான் கருவாகி உருவாகி இன்னைக்கு ஒரு 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 மாமனிதர் எங்களுக்கு முதலமைச்சராக கிடைச்சிருக்கிறாரு. இதே மாதிரி இங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி தெரியாம வந்து எழுந்து நின்ட்டா கேமராமேன் அண்ணன் கத்துவாரு, முன்னாடி வரலன்னா ஸ்பீக்கர் கிட்ட மைக்கு போடலன்னா எங்க ஆபீஸ்ல என்னுடைய மேனேஜர் கத்துவாரு. அதையும் மீறி எழுந்துட்டா அவரு வந்து இந்த போட்டோகிராஃபர் எல்லாம் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல, மைக்கு பிடிச்சதுக்காக நிக்கில் பண்ணாது, ராஜு உட்காரியா இல்லையா அப்படிம்பாரு. எங்க போனாலும் அவ்வளோ போராட்டம். அதுக்கு நடுவுல ஒவ்வொரு இதுவா பின்னாடி இருந்து முன்னாடி வந்து இடம் பிடிச்சி எல்லாம் வந்துட்ட பிறகு திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துருவாங்க, இஃப் யூ கொஞ்சம் அப்படின்ட்டா நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. அப்படியே பின்னாடி போய் உட்காந்து ஃபுட்பால் மாதிரி தான் அதவங்களாம் நிக்கிறாங்க பாருங்க. பாதி நிகழ்ச்சி ஃபுட்பால் மாதிரி நின்றுக்கிட்டு தொத்திக்கிட்டு என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிரும், எதுலையாவது ஜெயிச்சிரும், பெடந்தாங்கள் பறவை மாதிரி எல்லாத்துலயும் ஓடி ஓடி பறந்து பறந்து இன்னைக்கு அப்படியெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது சரியெல்லாம் தான் இருக்கு. நாம தானா அமைச்சர் ஆயிட்டோமான்னு பல வாட்டி சரியெல்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் யோசித்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நல்ல ஸ்டார்ட், இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த மேடையில் எங்கள் அண்ணன்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை செய்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த எண்ணம் தான் முத்துக்காளி அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைட்டோன்னா அவர் கூப்பிடவே இல்லை. நான் ஓடி போய் முதல்ல அங்கே கூப்பிட்டு போங்கப்பான்ட்டு கேஎம்ஸில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பிடிச்சி, அவங்க வேற யாரும் கிடையாது எங்களுடைய ஃபேமிலி, அவர் நடிகராக பார்க்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கல்வியாளர்னு சொல்லி நின்னதாக இருக்கட்டும். அவர் பாவாலட்சுமணன் அண்ணன் கூடலாம் நான் ஒரு படம் கூட ஒர்க் பண்ணதே இல்லை. எம்எல்ஏ ஹாஸ்டில் கொடுத்துட்டேன், நீ என்ன ரோட்டில் நிற்கிறேன், நீ வான உள்ள வேணா, கேப்டன் தானா, கேப்டன் சார்பாக தானே நாங்களாம் இருக்கிறோம், அவர் படங்கள்லாம் பார்த்து ஏகலைவனா வளர்ந்தவங்க தானே, நீ நில்லுன்னு சொல்லிட்டோம். பாரதி ராஜா ஐயா மறைந்த போதும் பாக்கியராஜ் சார் மறைந்த போதும் ஓடோடி போய் முதல்ல நின்று முழு அரசு மரியாதை கொடுத்தது எங்க கடமை. அவங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? ஏன் இந்த எல்லாரும் வந்து சினிமாக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்லாம் நினைப்பாங்கலாம் சொல்லாதீங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசு பள்ளியில படிக்கிற ஆர்டிசம் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து என் ரூமுக்கு எந்த குழந்தை வந்தாலும் டக்குன்னு ஒரு குட்டிச்சாரு போட்டு பக்கத்தில் உட்கார வச்சிரும், சாக்லேட்ஸ் வந்துடும், ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த அப்பா அம்மா முதல்ல கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏய் அமைச்சருக்கு வணக்கம் சொல்லு, அதை சொல்லு இதை நான் சொல்லுவேன், நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லு, நீ அப்படி உட்காரு, நீ ஒன்றும் ஜாலியாக பேசிட்டு இருப்போம். ஆர்டிசம் குழந்தைகள் வந்தால் அந்த இடம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி டெக்கோரமாக பேசுகிறோம்ல, அவங்களுக்கு அது புரியாது. நம்ம கண் பார்த்து பேசுவோம், அவங்க ஃபேன் பார்த்து பேசுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, மற்ற சின்ன சத்தம் கேட்டால் பேனிக் ஆவாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டஃப்பான ஒரு ஒரு லைஃப்பை வந்து மேற்கொள்வாங்க, அழுவாங்க லிட்டரலாக. ஏன் இப்படி வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.
அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரி வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார். நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அரசு பள்ளியில் படிக்கும் ஆட்டிசம் குழந்தைகளை செலக்ட் பண்ணி போய் அவர்களுக்கு ஒரு உலக சினிமா போட்டோம். சரி, இதையே தொடரணும்னு, இந்த கலையை அந்த குழந்தைகளை கொடுக்கணும்னு, இனி மாதந்தோறும் அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு உலக சினிமா போடுவது என்று முடிவெடுத்து அதை நாங்கள் தொடங்கிவிட்டோம். நாங்கள் பேசும்போது எங்களோட பேசாத அந்த குழந்தை அந்த சினிமால வர மீனோடு பேசுது, மானோடு பேசுது, அவ்வளோ சந்தோஷம், சிரிச்சு விளையாடுது. அந்த இன்டர்வல் பிளாக்ல போய் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த அப்பா அம்மாக்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, டக்குன்னு பேனிக் ஆவாங்க அந்த குழந்தைகள் பிஹேவ் பண்றத வச்சு. அத்தனை பேர் கட்டி பிடிச்சி கைப்பிடிச்சு நன்றி சொல்லும் போது நான் நினைத்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட அது மாதிரியான அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஏதோ பண்ணேன், கிடைச்ச எல்லா வேலையும் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வந்து நிக்கிற இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா அது இந்த திரைக்கலை தந்த ஒரு 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 வலிமை, அந்த இதயத்தை தொடக்கூடிய ஒரு ஒரு உணர்வு, நல்ல படைப்புகளை பார்த்து படித்து கேட்டு வளர்ந்தது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்து என்னுடைய மாண்புமிகு முதல்வர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அவர் வைத்த நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். கடைசி மூச்சு வரை நேர்மையாக வேலை செய்து உங்கள் அத்தனை பேரினுடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வரிடம் அனுமதி பெற்று நிறைவேற்ற என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் இன்று கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒருவர் டைமண்ட் பாபு அவர்கள், அடுத்ததாக இன்னொரு கௌரவ தலைவர் சுரேஷ் சந்திரா அவர்கள். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் நியமன செயற்குழு உறுப்பினராக இப்பொழுது படம் பண்ணி கொண்டிருப்பவர்களையும் சீனியாரிட்டி அடிப்படையிலையும் ஒரு 7 பேரை நியமித்துள்ளோம். முதலாவதாக திரு சிங்காரவேலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ரியாஸ் கே அகமது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வெங்கட் அவர்கள். ரியாஸ் அகமது அடுத்ததாக வெங்கட். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக முத்துராமலிங்கம் கொஞ்சம் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, அடுத்ததாக முத்துராமலிங்கம் அடுத்து மேடையிலே இருக்கும் திருமதி சாவித்திரி அவர்கள். இந்த நிர்வாக குழுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு பெண்ணினம் சாவித்திரி. திருமதி சாவித்திரி அவர்களுக்கு சௌந்தர்யா மேடம் அவர்கள் அடையாள அட்டையை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எய்ம் சதீஷ் அவர்கள். எய்ம் சதீஷுக்கு கைத்தட்டலே 10லையே.
அடுத்ததாக பொதுக்குழு உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் காலம் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு விரைவாக வருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், யூனியனின் முன்னாள் தலைவர் என்ற பெருமையும் உண்டு, மூத்த மக்கள் தொடர்பாளர். அடுத்ததாக திரு சுரா அவர்கள், சுரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார் கொஞ்சம் குயிக்காக வாங்க சார். 100 புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர் சுரா அவர்கள். அடுத்ததாக திரு மௌனம் ரவி அவர்கள். அடுத்ததாக பெருதுளசி பழனிவேல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக திரு கணேஷ்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக திரு பாரிவல்லல் அவர்கள், திரு ஆதம்பாக்கம் ராமதாஸ் அவர்கள், அடுத்ததாக திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் மேடை அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள், திரு எஸ் விவான் அவர்கள், திரு ஆர் மனோகரன் அவர்கள், அடுத்ததாக திரு எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். மனோகரன் அவர்கள் தயார் நிலையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆர் மனோகரன். அடுத்ததாக திரு வி எம் ஆறுமுகம் அவர்கள். விவான் அவர்களை தொடர்ந்து ஆறுமுகம். அடுத்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நடிகர் அசோக் செல்வன் அவர்களும் அர்ஜுன் தாஸ் அவர்களும் இணைந்து உறுப்பினர் அடையாள அட்டையும் மரியாதையும் செய்வார்கள். அசோக் செல்வன் அவர்களையும் அர்ஜுன் தாஸ் அவர்களையும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழு உறுப்பினர்கள்ல திரு வி எம் ஆறுமுகம் அவர்கள், திரு எஸ் ராஜேஷ் அவர்கள், அடுத்ததாக திரு சார்லஸ் அவர்கள், சூர்யா என்ற சார்லஸ், அடுத்ததாக பி சிவகுமார் அவர்கள். இவருக்கு பிறந்தநாள் பரிசும் சேர்த்து இருக்கிறது. திரு பி சிவகுமார் அவர்கள், திரு ராஜேஷ் அவர்கள்,
அடுத்ததாக பி சிவகுமார் அவர்கள். பிறந்தநாள் பரிசும் சேர்த்து கொடுங்க. அட்டையை மாறியவாறு இது மாற வேணாம்னு நினைக்கிறேன். பரிசு சரியாக போய் சேரணும். அடுத்ததாக திரு எம் சையத் இப்ராஹிம் அவர்கள். அடுத்ததாக திரு சக்தி சரவணன் அவர்கள். திரு எஸ் சங்கர் அவர்கள். அடுத்ததாக திரு எஸ் சங்கர் அவர்கள். அடுத்ததாக திரு ஜே சுரேஷ்குமார் அவர்கள். நன்றி அர்ஜுன் தாஸ் மற்றும் அசோக் செல்வன் அவர்களே. அடுத்ததாக இந்த மேடையில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்தார். முதலாவதாக தலைவர் திரு பி யுவராஜ் அவர்களுக்கு கைத்தட்டுங்கப்பா. நம்மள ஒருத்தர் வெற்றி சான்றிதழும் அடையாள அட்டையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செயலாளர் திரு என் விஜயமுரளி அவர்களுக்கு. சார் நீங்க தான் வாங்கணும். இந்த தருணத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பொருளாளர் திரு வி கே சுந்தர் அவர்கள். சௌந்தர்யா மேம், ஐ ரெக்வெஸ்ட் யூ. எல்லாருக்கும் ஓகே. அடுத்ததாக துணைத் தலைவர் புவன் என்கிற திரு எஸ் புவனேந்திரன். அடுத்ததாக துணைத் தலைவர் திரு எஸ் சதீஷ்குமார் அவர்கள். அடுத்ததாக இணை செயலாளர் திரு ஜி பாலன் அவர்கள்.
அதாவது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யுவராஜ் தலைமையில் புதிய அணி வெற்றி பெற்றதும் முதல் அறிவிப்பாக உறுப்பினர்களுடைய பிறந்த நாள் அன்று 1000 ரூபாய் பரிசு வழங்குவதாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் 5 உறுப்பினர்கள்ல பாலன் சாரும் ஒருத்தர். அதனால அவருக்கு அடையாள அட்டை மரியாதையோடு சேர்த்து பர்த்டே கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக இணை செயலாளர் திரு ஆர் உதயகுமார் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செயற்குழு உறுப்பினர் திரு கிளாமர் சத்யா அவர்கள். பேரில் அதாவது நடந்த தேர்தலில் வந்து 90 ஓட்டுகள் வந்து பெற்ற அதிக ஓட்டு பெற்ற செயற்குழு உறுப்பினர் வந்து கிளாமர் சத்யா அவர்கள். அடுத்ததாக திரு மதுரை ஆர் செல்வம் அவர்கள். பிஆர்ஓக்கள் நீங்க வாங்கன்னா அடையாள அட்டையை கழுத்தில் வந்து போட்டுக்குமாறு உங்களுடைய செயலாளர் அன்போடு கேட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் ராஜ்மோகன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார் நீங்க ஸ்டேஜ்ல இணைஞ்சுக்கலாம் சார். செயற்குழு உறுப்பினர் திரு மதிவொளி எஸ் குமார் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு நிகில் முருகன் அவர்கள். நடிகர், பன்முக திறமையாளர், உங்களுக்காக நான், உங்களால் நான் என்று பல அடைமொழிக்கு சொந்தக்காரர், கலர் காஸ்டியூமின் நிரந்தர தலைவர், அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு ஆர் ராமானுஜம் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு டி நிதிஷ் ஸ்ரீராம் அவர்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு டி நிதிஷ் ஸ்ரீராம். அடுத்ததாக திரு சி சதீஸ்வரன் அவர்கள். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர் திரு ஏ பரணி அவர்கள். செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் வேலு அவர்கள். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிறாரு. அதை நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமுரளி சார் வந்து தயாரா இருக்கிறாரு. சார் வாங்க.
எல்லாருக்கும் வணக்கம். நமது மரியாதைக்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்மில் ஒருவரான செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை வருக வருக என்று உங்கள் பரத்த கையோசையோடு வரவேற்கிறோம். 1958 தமிழ் திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த நாடோடி மன்னன் படம் மூலம் PRO என்ற தொழில் தொடங்கப்பட்டது. 2008 50 வருட பொன்விழா கொண்டாடினோம். இண்டஸ்ட்ரியில் உள்ள அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். 19 வருடங்கள் கடந்ததை அடுத்து இன்று அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டு சிறப்பிப்பது எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாகும். பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தயாரிப்பாளர்களான திரையுலக பிரம்மாக்களையும் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர் சங்கம், சேம்பர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் அரிராஜன் உட்பட அனைவரையும் வரவேற்கிறோம். பெப்சி தலைவர் திரு RK செல்வமணி, செயலாளர் திரு சுவாமிநாதன் இருவரையும் வரவேற்கிறோம். தயாரிப்பு நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகளையும் வரவேற்கிறோம். எழுத்தாளர் சங்க நிர்வாகிகள் எங்கள் அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலகில் எங்களது பணியை மீடியாக்களும் பத்திரிகை உலகிற்கும் ஏணியாய் தோணியாய் பாலமாய் இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஏணி தோணி பாலம் மிக உறுதியாக இருந்தால்தான் திரையுலகம், பத்திரிகை உலகம், மீடியா உலகம் நேர்த்தியாய் பயணிக்க முடியும். எங்கள் உறுப்பினர் சிலர் தயாரிப்பாளர்களாகவும் கதாசிரியர்களாகவும் இயக்குநர்களாகவும் புகைப்பட கலைஞர்களாகவும் யூடியூப் சேவர்களாகவும் இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களிடம் கடந்த மாதம் சில கோரிக்கைகள் வைத்து மனு அளித்துள்ளோம். அப்பொழுது நான் தலைவர், இப்பொழுது யுவராஜ் தலைவர், நான் செயலாளர். அந்த மனுவினை மறுபடியும் தங்களிடம் நினைவுபடுத்தி வழங்க இருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து இன்று திரையுலகில் இருந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறார் என்பது திரையுலகினருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும், வரப்பிரசாதமாகும். இங்கு வந்துள்ள அனைத்து சங்கங்களுக்கும் கோரிக்கை உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் நம்மில் ஒருத்தர். அவர் இங்குள்ள சங்கங்கள் அனைத்தையும் அழைத்து ஒரு நாள் திரையுலகத்திற்காக நேரம் ஒதுக்கி அழைத்து பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து திரையுலகையும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களையும் வருக வருக என அழைத்து வணங்கி இந்த வாய்ப்பு வழங்கிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். திரையுலகில் நடிகனா பேசுறதா எழுத்தாளனா பேசுறேன் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எழுத்தாளனாக பேசிடுறேன். ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எலெக்ஷனில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் இணைச்சியாளராக வெற்றி பெற்றிருக்கேன். அதனால் எழுத்தாளராக பேசிடுவோம். உங்களுக்கு கிறிஸ்டியன் மதத்தை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஈஸ்டர்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை அன்னைக்கு அந்த ஹால் முல்லாம் இருட்டாயிடும். பக்தரெல்லாம் கையில் மெழுகுவத்தி வச்சுருப்பாங்க. பாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகுவத்திலேருந்து அந்த ஒளி மற்ற ஒளிகளுக்கு ஒளிபரப்பப்படும். அப்படி இப்படி இருட்டாக இருக்கும்போது அந்த ஒரு வழி யார் எடுத்து வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு வழி கிளம்பி இன்னொரு கையில் கொடுக்கும். அது கரெக்டாக 5 நிமிஷத்தில் 1000 திரிகளை வெளிச்சமாக்கணும். அந்த ஒரு ஒளியாக உங்களை நான் பார்க்குறேன். நீங்கள் தான் இங்கே திருமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஒளியாக இருந்து ஒளியை பரப்பப்பட்டீங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம், இதாவது தென்னிந்திய திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம்னு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. பத்திரிகை தொடர்பாளர் சங்கம், பத்திரிகையாளர்கள் தான் அவங்களுக்கு தொடர்பு படுத்தி இதை நியூஸை போடுங்கன்னு சொல்கிறதே அவங்க தான். ஆமாம், நீங்கள் நிறைய கூட அர்த்தம் சொன்னீங்க சார். அதாவது நான் விருதுநகரில் பிறந்து காலேஜில் படிச்சுட்டு இன்றைக்கி நான் ரவி மரியா விரிவுரையாளர் அப்படின்னு ஒரு போர்டு தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தொங்கியிருக்கும். இன்றைக்கி தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ரவி மரியா இவன் தான் சொல்ல வச்ச பெருமை இந்த பத்திரிகை தொடர்பாளருக்கு சாரும். அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல நடிக்க வராரு. என் பையனை அறிமுகப்படுத்த போகிறேன், இந்த நியூஸை பத்திரிகை கொடுத்துருங்கன்னு உங்கள்கிட்ட தான் எஸ்எஸ் சார் ஃபர்ஸ்ட் ஒப்படைச்சிருப்பார். உங்கள் கைராசி இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கார். நேற்று நைட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் நான் எப்பயுமே சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பரோட போய் அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் பஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் பார்த்துட்டே இருக்கேன். அவர் சொன்னார், என்னண்ணே தாவேக்கால் இணைஞ்சிட்டிங்களாமே அப்படின்னு. அரசியல் பேச நினைக்காதீங்க, ஒரு ஈவனுக்காக சொல்கிறேன்.
அது வந்து உங்களுக்கு தான் நான் இணைஞ்சதாக தெரியும். நான் விஜய் சார் நானும் 30 வருஷம் நண்பர்கள். குஷி பிரதான் அசோசியேட் இருக்கும்போது அப்படின்னா அப்படியாண்ணே நானும் இணைஞ்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன வினைன்னு இணைஞ்சிக்கலாம் இல்லைண்ணே, கடந்த ஆட்சியில் கவுன்சிலருக்கு 500 ரூபாய், போலீஸுக்கு 500 ரூபாய், டெய்லி 1000 ரூபா கொடுத்து மாதம் 30,000 ரூபா கப்பம் கட்டிட்டு இருந்தேன். என்னைக்கு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரோ இன்ன வரைக்கும் மாதம் எனக்கு 30,000 மிச்சம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. அவ்வளோ சிறப்பாக இந்த ஆட்சி போகுது. சிவா சார் சொன்னாங்க அந்த போலீஸில் எங்கேயுமே பெர்மிஷன் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து காசு கேட்கறது இல்லை, எந்த தொல்லை இல்லைங்கன்னாரு. இதை நடிகனா நான் ஒரு 3 படத்தில் பார்த்துட்டேன், நானே சாட்சி. இப்படி ஒரு அற்புதமான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஆனால் சினிமாவிலிருந்து போன ஒரு முதலமைச்சர், சினிமாவிலிருந்து போகிற எங்களுடைய துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் வந்து நான் நடித்த நான் சிரித்தால் படத்துடைய படத்தில் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணி நினைக்கிறேன் சார். கொரோனாவுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச்சை கேட்கும்போது உண்மையிலே இவர் ஒரு நல்ல ஸ்பீச்சராக இருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, இப்படி சினிமாவிலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் காலம் உங்களை சரியான இடத்துல சேர்த்து இன்னைக்கு அமைச்சராகிருக்கு சார். காலத்திற்கும் இயற்கைக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய கோரிக்கை ஒன்று தான் சார். வருடம் விருதில் வந்து 7 வருடம் 8 வருடம் சேர்த்து கொடுக்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த இயக்குநர்கள் இப்படின்னு எப்பயுமே 8 வருஷம் 5 வருஷம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சம்டைம் அந்த அவார்டு வாங்குறவங்க நோம்பு இல்லாமல் கூட போயிடுறாங்க சார். இப்போ நீ எனக்கா இல்லை எங்களுக்காக ஒன்று பண்ணணும். வருடம் அந்த வருடம் முடிஞ்சு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள அடுத்த வருடத்துக்கான அவார்டை உடனே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழுவை அமைத்து வருஷம் உடனே கிடைக்கணுங்கிற மாதிரி பண்ணணும் சார். ஏன்னா அப்பொழுதுதான் அந்த படத்துக்கான மரியாதை, அந்த நடிகனுக்கான மரியாதை, அந்த தொழில்நுட்ப மரியாதை கிடைக்க நான் விரும்புகிறேன். 5 வருஷம் இந்த படத்தை நீங்கள் பண்ணீங்களா வாழ்த்துக்கள் பாஸ் சொல்லும்போது அந்த கிக்கே குறைஞ்சிருது. ஸோ விருதுகளை மட்டும் அப்பப்போ வழங்கணும். எழுத்தாளர் சங்கமாக என்னுடைய கோரிக்கையில் வந்து என்னென்னா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னாரு, அவங்க கொடுப்பாங்க. தமிழ் திரையுலகுக்கு உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க யாரும், இந்த பீரியடில் தமிழ் திரையுலகம் வந்து தப்பிக்கிறனா வேறு எந்த பீரியட்லையுமே தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளிடம் இருந்தவர், நம்மளுடைய நட்பாக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இந்த துறையை காப்பாற்றிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறையும் நீங்கள் காப்பாற்றுதான் அர்த்தம் சார். எனவே தமிழ் துறையில் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் தீர்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அனைத்து அதாவது இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பார்த்தேன். அதாவது வந்து இந்த சங்கத்தில் தான், பிஆர்ஓ சங்கத்தில் தான் எலெக்ஷனில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் வருத்த போய் விட வேண்டியதில்லை. 90 பேருக்கும் பதவியேற்பு விழா, 90 பேருக்கு பதவியேற்பு விழா. உண்மையிலே உங்களுடைய பரந்த மனசை அதை காட்டுது. ஒருவர் கூட புண்படக்கூடாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு பிஆர் வந்து மௌன ரவி அண்ணன், அவரை கூட்டு வந்து அவரை ஹானர் பண்ணது, பொதுக்குழு உறுப்பினராக்குனது, அமைச்சர் வந்து கீழே இறங்கி போய் அவரை வந்து நான் வரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தது, இதெல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுலாம் பல வருஷம் நடக்காம இருந்துச்சு, இப்போ நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பாசமிகு தம்பி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா அவர் வந்து எப்போது நம்ம அமைச்சர் கூட்டானே தம்பின்னு கூப்பிடுங்க பாரு, உங்களை பார்க்க வரேன்னா உங்கள் ஆஃபீஸ் வரேன் பாரு, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அன்பான நட்பான அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நான் முதல்வரை சந்தித்த போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் தான் சார், மிக்க நன்றி. தமிழ் எங்களுடைய தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சினிமா பற்றி தெரிஞ்ச, சினிமாக்காரர்களை தெரிஞ்ச புரிஞ்ச நட்பான ஒருத்தர் சினிமாத்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்கீங்க, நன்றின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். அதனால் வந்து ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைச்சரை நாங்கள் இவ்வளோ வாழ்நாளில் சந்திக்கல. எல்லோரும் தூரமாக நிற்பாங்க, ஒரு வணக்கம்னு சொல்லுவோம், அதோட சரி. தவிர இந்த மாதிரி வந்து வாங்கண்ணேன்னு கூப்பிடுற ஒரு அமைச்சர் எங்களுக்கு இல்லை. அதுமில்ல இந்த சினிமா துறை தெரிந்த அமைச்சர்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நாம் போய் ஒன்று விளக்குவோம், அது அவங்களுக்கு புரியாது. அது வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக போய் ரீச்சே ஆகாது. அது ஏன்னா அவங்களுடைய பல்வேறு வேலைகளில் இது கவனம் செலுத்த முடியல. இது மேலே ஒரு பேஷன் வேணும்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சினிமா மேலே ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். அப்படி சினிமா மேலே அளவற்ற காதல் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் நம்ம துறைக்கு கிடைச்சது நம்முடைய பெரிய அதிர்ஷ்டம். அது அதுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பிஆர்ஓ யூனியன் அப்படின்றது வந்து எங்களுடைய சினிமாவோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஒரு படம் எடுக்கலான்னு யோசிக்கும் போது முதல்ல பிஆர்ஓட இருந்து ஆரம்பித்து படம் முடித்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட்டு அதனுடைய தொடர்ச்சிகள் வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணுற மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய வலதுகரம் இந்த பிஆர்ஓஸ். அவங்க நல்லா இருந்தால், அந்த யூனியன் நல்லா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும், நீங்கள் பலமாக இருந்தாலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுடைய சங்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கூட முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி வந்து இன்னும் உங்களுடைய நிறைய ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்கெலாம் நிறையா பிளான் நானே சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் சங்கத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு மேலும் இந்த தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் ராஜ்மோகன் சார் அவர்கள் வந்து இந்த இடத்துல நம்ம அவரை வச்சுக்கிட்டு இந்த சினிமா துறைக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும்.
ஒரு 15 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டு துறை சார்ந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங். நம்ம மனோஜ் பரமஹம்ச அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு. இனிமேல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் எல்லா செக்ஷன் என்ஓசியோட பர்மிஷன் உங்கள் மெயிலுக்கு வந்து சேரும், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேரும். மெயில் இருக்கிறது எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, அதை வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் பண்ணி தரேன். இனிமேல் எந்த ஆஃபீஸ்லையும் உங்கள் ஆளுங்க போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ நிற்கக்கூடாது. ஒரு பைசா யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த ஸ்டேஷன்லையும் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக ஃபில்ம் பண்ணணும். எங்களுக்கு சிஎம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கார், இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கனவா நனவானே புரியல நம்மளுக்கு. ஏன்னா அப்படி அல்லால்பட்டிருக்கோம். ஒரு பர்மிஷனுக்கும் நம்ம படுற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்களாம் எதுக்கு வரக்கூடாது, என் நம்பர் எடுத்துங்க, எல்லாம் 2 பேசுங்கன்றாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்கோம், நம்ம யாரை பார்த்து பேசியிருக்கோம்? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் வந்து நம்ம ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இதை முறையாக பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு வந்து நம்முடைய தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் இந்த காலம்தான் இது பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குற அதை புரிஞ்ச ஒருத்தர் நம்மளோட இருக்கார். அதனால் நம்முடைய கோரிக்கை என்பதெல்லாம் வந்து உரிமையாக கேட்குற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது என்னென்னலாம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவர் நமக்கு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு தான் அங்கேருந்து நேரம் அங்கே வரேன். ஷூட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் டிராஃபிக் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி வரும், அது கொடுக்கணும். இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன். 3 வண்டி வந்தது, நின்னாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ப்ரொடக்ஷன் யாராவது பேர் இல்லை, சும்மா பார்க்க வந்தேன், நீங்கள் போங்க, நீங்கள் ஒருத்தர் கூடங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு வஸ்தாது, நம்ம பேட்டையில் எடுக்கிறீங்க, நம்ம இதில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சர்ன்னு 2 வண்டி வந்து நிற்குது. அந்த ஏரியா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து இறங்குறாரு. ஷூட்டிங் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு. எங்கள் தொகுதியில் வந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடிக்கடி வரணும், எந்த தொந்தரவு வந்தாலும் என்னையா தம்பியை அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துட்டு யாருக்கு 5 பைசா பணம் கொடுத்துறாதீங்க, இது எங்கள் முதல்வருடைய உத்தரவுன்னு அவர் சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்து போயிட்டு இப்படி ஒரு எம்எல்ஏவா என்ன நடக்குது நம்ம ஊரில்? இப்படி எல்லாமே எங்களுக்கு வந்து பிரமிப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அடிக்கடி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்குது, கனவா நனவான. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வரோட ஆட்சியில் இருக்கிற நம்முடைய ராஜ்மோகன் சாருக்கு மிக்க நன்றி. இவ்வளோ பேஷண்ட்டாக நீங்கள் வந்து இவ்வளோ வேலைக்கு நடுவில் இவ்வளோ சிரமமாக இருக்கீங்க. உங்களை பணமுறை நேரில் பார்த்தேன், எத்தனை வேலை போல அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிதானமாக ஆராய்ந்து என்னென்ன பெஸ்ட்டு முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க. தமிழ்குமரன் கேட்டது மாதிரி முதலாளிகளுக்கு இடமில்லைன்றதை எங்கள் வருத்தமான விஷயம். எல்லா தொழிலாளர்கள் அமைப்புகளுக்குமே எல்லாருமே தனித்தனி இடம் வச்சுருக்காங்க. நான் முதலாளிகளை பற்றி யோசிக்கலை, அதெல்லாம் வேணான்னு. அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்று நடந்தால் அது முதலாளிகளுக்கு கிடைத்த கௌரவமாக எடுத்துக்கொள்வோம். அது எங்களை புரிந்தவர்கள் அறிந்தவர் நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி இந்த பத்திரிகை தொடர்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி, வணக்கம். நல்ல பலத்த கரவொலி கொடுங்க. ஏன்னா பெரிய பொற்காலம் படைத்த ஒரு கலைஞர், பாடலாசிரியரே வியக்க வைத்த ஒரு வெற்றிக்குமார், வீரகுமார், கைகட்டி இருக்கும் உதயகுமார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அங்கே வெற்றியை தரியா, இங்கே வெற்றியை தரியார் என்று எனக்கு முன்பு பேசிய ரவி மரியா அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நானாம் தமிழ் பேராசிரியர், குறைந்த நேரம்தான் பேசுவேன், 1 மணி நேரம் இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல், இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லை நான் ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தம்பி யுவராஜோட தலைமையில் இருக்கிற டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பவும் நிலைத்து நிற்கட்டும். சங்கத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு சங்கத்தை கொண்டு போங்க, இது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையாக எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போடு உட்கார்ந்து அத்தனை பேர்த்துக்கும் தோழமையோடு பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட வந்து நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னென்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது, அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாவது நிறைவேற்ற முடியலை. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து அண்ணே ஒரே நிமிஷம். இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும் சார் சொன்னார்ல, இப்போ ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லார் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளரும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுறாள் என் பெயராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நம்பிக்கை நட்சத்திரம், எப்போதும் சிரித்த முகம், பழகுவதற்கு மென்மையான மனிதர், நடிகர் திரு அசோக் செல்வன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க. நாங்கள் எவ்வளோதான் உருட்டி புரண்டு படம் எடுத்தாலும் அந்த மக்களுக்கு கொண்டு போகிறது நீங்கள் தான். உங்கள் எல்லாத்தையும் ஒரே ரூமில் பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. என்னோடய வாழ்த்துக்கள் யுவராஜுக்கும் எல்லா வின்னர்ஸ்க்கும். நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு படம் நிறைய பேர்த்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்த டைம்லேருந்து ஒரு படத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணி அந்த ப்ரெஷர் எல்லா ஃபோன் கால்ஸையும் எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அது நிறையா க்ரியேட்டிவிட்டியும் நிறையா வரும். போர் தொழிலில் போய் யுவராஜ் என்ன பண்ணாருன்னு நான் பார்த்தேன். வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இது போகணுன்னாரு, அதே தான் நடந்தது. ஸோ பல க்ரியேட்டிவிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். நான் இப்போ கூட அந்த ஷாலுக்கு பதிலாக டவல் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ கூட சார் சொன்னார், அட்லீஸ்ட் இதில் ஏதாவது யூஸ் இருக்கும், ஷால்னால ஒன்றும் நடக்காது அப்படின்னு உதயகுமார் சார் சொன்னார். அதே மாதிரி அவுட் ஆஃப் த வேர்ல்டாக ஒருத்தர் பண்ணார். ஆர்எஸ் கார்த்திகேயன் சார் வந்து 3 துண்டோடு வந்தார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் சார்ந்தது இந்த க்ரியேட்டிவிட்டி. வருங்காலத்தில் நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணலாம். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஒற்றுமையாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பாக பொருளாளர், நடிகர், இயக்குனர் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ஹேமானந்த் பத்மநாதன் அவர்கள். திரு பி முத்து அவர்கள். திரு பி முத்து அவர்கள். வாங்கிக் கொண்டிருப்பது திரு ஹேமானந்த் பத்மநாதன் அவர்கள். அடையாள அட்டை.
அவர்கள். அடுத்ததாக திரு பி ஸ்ரீதர் ராஜு அவர்கள். அடுத்ததாக திரு ஆண்டனி ஜெயக்குமார் அவர்கள். அடுத்ததாக திரு ஆர் ராஜேஷ் அவர்கள். ஆடியோ ராஜேஷ் என்ற அடைமொழியை கொண்ட திரு ஆர் ராஜேஷ் அவர்கள். சவுண்ட் ராஜேஷ் அப்படின்ற செல்ல பெயரும் இவருக்கு இருக்கு. அடுத்ததாக திரு ஆர் சூரிய பிரகாஷ், PRO மௌனம் ரவி அவர்களின் மகன் திரு ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள். அடுத்ததாக திருமதி தேன்மொழி அவர்கள். தேன்மொழி அவர்களுக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அடையாள அட்டையை வழங்கி மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஆர் கந்தா அவர்கள். திரு என் கோபிநாத் அவர்கள். அடுத்ததாக ஆர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள். நன்றி சார். அடுத்ததாக இந்த தருணத்தில் இயக்குனர் தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களை இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 பேர் தான் மேம். மேம், அப்பாவுக்கு சிட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் போட்டு ரெட் சிப் ஒன்று தான் போடுவாங்க. எனக்கு 10-15 சிப்பு போட்டிருக்காங்க. நான் எந்த சிப்புக்கு மோடாய் பேசுறது அப்படிங்கிறதே தெரியல. அடுத்ததாக திரு எஸ் ஹரிபாபு அவர்கள். கடும் கரகோஷத்திற்கு மத்தியில் திரு எஸ் ஹரிபாபு அவர்கள் இந்த தருணத்தில் அமைச்சரே எழுந்து நின்று அவருடன் இணைந்திருக்கிறார். அடுத்ததாக திரு அருள் பிரகாஷ் அவர்கள். இந்த தருணத்தில் சொர்க்கோ அவர்களையும் இணையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் பிரகாஷ் அவர்கள். அடுத்ததாக திரு பி ஹரிகிருஷ்ணன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். திரைப்பட துறையில் ரொம்ப முக்கியமான சங்கம், தவிர்க்க முடியாத சங்கம் PRO சங்கம். அது எண்ணற்ற சங்கங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சங்கம். இந்த இப்போ தேர்தல் நடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு கல்வித்துறை மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக யுவராஜில் ஒரு துடிப்பான இளைஞர். கண்டிப்பாக அவர் தலைமையில் ஒரு சிறப்பான சங்கம் நம்ம தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்படும் சொல்லி நான் அந்த தயாரிப்பாளர் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் உட்பட இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
அடுத்ததாக ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் சேர்த்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பாக திரு ரவி மரியா அவர்கள் இணைச் செயலாளர். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் எலெக்ஷனில் வெற்றி பெற்ற அற்புதமான தலைவர் யுவராஜ் யங்ஸ்டர், எல்லாம் யங்ஸ்டர்ஸு ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் முரளி நவ மாதிரி, பொருளாளர் வி.கே. சுந்தர் மற்றும் இந்த அணியினர் புவனேந்திரன், சதீஷ்குமார், பாலசுப்ரமணியம், எம்பேரில் ஒருத்தர் ஆர்.வி. உதயகுமார், கிளாமர் சத்யா, மதுரை செல்வம், மதிவொலிக்குமார், நிகில் முருகன், ராமானுஜம், நிதிஷ் ஸ்ரீராம், சதீஸ்வரன், பரணி, அப்புறம் மறைச்சிட்டாங்க, அதனால் தெரியல, ஆகிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். இதில் என்னென்னா, இந்த சங்கத்தை முதல்ல உருவாக்குனது யார்? டைமண்ட் பாபுவோட அப்பா இல்லையா? அதுக்காகவே ஒரு கௌரவ தலைவராக டைமண்ட் பாபு அவர்களையும் அப்புறம் சுரேஷ் சந்திரா அவர்களையும் நீங்கள் போட்டது ரொம்ப மிக சிறப்பான விஷயம். ஏன்னா எல்லாரையும் இணைத்து எல்லாரையும் அணைத்து செல்வது தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு. அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ரவி மரியா சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா மெம்பர்களுக்கும் இன்றைக்கி விருது கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கௌரவிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப சிறப்பு. இப்படி தான் இருக்கணும் சங்கம்னா, எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எடுத்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உழைக்கிற உங்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. ஏன்னா திரையுலகம் உள்ளவரை உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி கடைசி வரையில் சில கம்பெனி காசே கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொன்னால் கேவலமாயிடும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு வர்றதையும் கெடுத்து விட்டுறக்கூடாதுன்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. போகிறவெல்லாம் திட்டுவான், எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கொடுக்காம விட்டதில்லை, எங்கள் கம்பெனிலாம் கொடுக்காம. பட் இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் மென்மேலும், இன்றைக்கி இருக்கிற சினிமா ஒரு வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அமைச்சர் என் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயப்படாதீங்க. நான் முதல்ல நானும் செல்வமணி சாரும் போகும்போது அவர் சொன்னானே, உங்களுக்கு என்ன கேளுங்கண்ணே, அதான் சொன்னார் அவர். அதனால் செய்கிற மனப்பான்மை இருக்கிற தலைவன் இருக்கிற வரையில் நம்ம கேட்காமையே செய்வாங்க. நம்ம கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்காமையே நாங்கள் செய்வோன்ற தலைமை இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், நான் தான் சொன்னேன், நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னன்னு கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாரு கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளோதான். அவர் கூட நம்ம நிற்காம வேற எவையா நிற்பான்? நம்ம எல்லாரும் நிற்கணும். அவர் 41 பேரை பலி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம், அடுத்த நாளே இதே இடத்துல இதே அரங்கத்தில் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது.
அப்பவும் நான் சொன்னேன், இந்த திரையுலகம் மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, அனைவரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடன் தான் நிற்க வேண்டும், அதுதான் நமது கடமை என்று சொன்னேன். ஸோ இறைவன் சும்மா விடலை. 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஆட்சியை பிடித்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இப்படி ஒரு பேர். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நம்ம வருஷம் வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுவோம்ல மாமூல், அது இல்லை பிரதர், எனக்கு ஃபோன் வருது, வீட்டுக்கு வருது ஃபோனு, நீங்கள் வந்து பர்மிஷன் உங்களுக்கு ரெடி, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி துறைக்கு ஒரு அமைச்சர் நமது துறையிலிருந்து வந்திருக்கிறாருன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சம் வாங்குற கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குன்னா அதுக்காக நம்ம வெட்கப்படணுமே தவிர, இன்னைக்கு அந்த நிலைமை மாறி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஃபோன் பண்ணுறான், ஒரு பில்டர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு பிளான் ஓகே ஆயிடுச்சுண்ணே. எப்பேற்பட்ட விஷயம், உண்மை இது. இது இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு ராஜ்மோகனை போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவங்க வந்து அவர் அவ்வளவு கடினமான உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்கிற துறைகளை பாருங்கள். கல்வித்துறை இது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சரை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரில பாவம். 6 மணிக்கு உட்காந்து என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, எதை சரிப்படுத்தணும், இதுக்கு எத்தனை பொருட்செலவாக நம்ம எக்கானமி என்ன, இத்தனையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை மீறி ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கும், அதில் ஒரு அங்கமாக இருந்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுக்கு அது வேணும், இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு. இன்றைக்கி எல்லாம் தேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் எந்த சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 4 ஷோ ஓட்ட சொல்லணும். அது உங்களால் முடியும். ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்கள், அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலியாவது ஒரு 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 30 தேட்டர் கொடுத்தாலும் 30 தேட்டருக்கு 4 ஷோ ஓடினா தாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு நம்ம டி சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவரும் சிஎம்மும் வந்து பார்த்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை நான் வந்து யாருக்காகவும் இல்லாமல் எங்கள் அனைவருக்குமான நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, டெக்னீஷியன் நல்லா இருப்பாங்க, லேபர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதில் வர டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி வர பத்திரிகை தொடர்பாளர் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். உண்மையாகவே இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எங்கள் நண்பருங்கிறதால உங்களை எல்லா வகையிலும் பயன்படுத்திட்டாங்க. 90 பேருக்கு மாலை போடுற அளவுக்கு கூட நீங்கள் இருந்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் போட்டீங்க. அந்த உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நன்றி. உங்களிடம் வந்து நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. எங்ககிட்டேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து கொடுக்க வேண்டிய நியாயமான பங்கு எங்களுக்கு கொடுங்க. எங்கே ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்து இங்கே பரவிட்டு இருக்கு. சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களை ஒன்றும் இல்லை, மேடையில் உட்கார வச்சு லெஃப்டில் கமலஹாசன், ரைட்டில் ரஜினிகாந்த் உட்காந்து நீங்கள் பண்ணி விழா நடத்துறது தவிர வேறு எங்களுக்கு அதன் மூலம் எங்களுக்கு என்ன வருமானம்னா, ஒரு நாள் வந்து நாங்கள் விழா நடத்தணும். அதை பார்த்து ஜனங்க வந்து எங்களுக்கு ஏதோ வாரி கொடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்க தவிர எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. திரைப்பட தொழிலாளர்கள் நான் சொல்கிறேன், திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு 1 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் அதைத்தான் இந்த 50 வருடத்தில் திரைப்பட தொழிலாளர் கிடைத்த ஒரு லாபம். அதை தவிர
நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நீங்களே சொன்னீங்க ஒரு நாள் பெப்சிக்கு நாங்களே வரோம் சார் உட்காந்து. நிச்சயமாக நீங்கள் எப்போ இல்லை நாங்கள் வரோம் இன்னும். ஏன்னா உங்கள் வேலை பொழுது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அதுவும் பள்ளி கல்வித்துறைனா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நேரத்தில் சொல்ல முடியாது. உங்கள் வெளியே ஆரம்பித்து வெளிகேட்டு வரைக்கும் ஆள் இருக்காங்க. உங்களால் நிச்சயமாக வர முடியாது. நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வர முடியாது. அதனால் ஒரு மணி நேரத்தை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஒரு முன்னாடி சொன்னேன். இப்போ தம்பி இருக்கார் ஜெகதீசன் சொல்றீங்களா? ஏன்னா ஜெகதீஷ் இருக்கிற வரைக்கும் உண்மையில இல்லை. ஜெகதீஷ் மிகச்சிறந்த அறிவாளி. அந்த அறிவாளிக்கு தலைவனாக இருக்கிறோம். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஜெகதீஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நீலவேணி குதிரையை ராஜா ஜெயசிங்கால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெகதீஷனோட திறமையானவனத்தை தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அவனோட அறிவு அவர். ஆமாம், ஜெகதீசன் இயக்குனர், செயற்குழு உறுப்பினர், அதை விட இன்னையோட சிஎம்மோட 10 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து பயணித்தவர். அதனால எல்லாரையோட மிக நெருக்கமானவர் அவர். அதனால அவரும் உங்ககிட்டையும் பழக்கமானவர், சிஎம்முக்கும் நெருக்கமானவர். தம்பி நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்ககிட்ட நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கு மொத்த சினிமா துறையும் விட்டுருங்கிறாங்க. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிற எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதால இதை சகோதரர் ராஜ்மோகனுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையை சீராக்கி அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த கடமையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலம் உள்ள வரை உங்களை தமிழ் திரைப்படங்களும் மறக்காது, நாங்களும் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். நான் இதே ஈவெண்ட் இதே இடத்துல நிறைய ஈவெண்ட் நான் வந்திருக்கிறேன். ஸோ குட் நைட் லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி வித்தில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட், இந்த படத்தோட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு மாண்புமிகு அமைச்சர் அவங்க தலைமையில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது ஐ ஃபீல் ஹாப்பி. எனக்கு அமைச்சர் சாரை ஃபஸ்ட்டாக நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, புட்சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ரஜினி சாரை பற்றி கபாலியோட ஒரு விஷயத்த ஒன்று பேசியிருப்பார். கடவுள் இருக்கிறானா அப்படின்னு ஒரு சைலண்ட் லுக் எடுத்துட்டு தலைவன் இருக்கிறான் அப்படின்னு கண்ணாடி போட்டு இறங்குவார். ஸோ அது அப்படி பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் நிஜமாக தெரில. பட் பிஆர்ஓ சங்கத்தை பற்றி நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை லாபம் சம்பாதிக்கிறோம், அந்த படம் ஹிட் ஆகுது, எல்லா பெருமையும் நமக்கு வருது. ஆனால் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க அந்த வாசலில் நின்று சூப்பராக படம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போவாங்க. அப்போ நான் நினைப்பேன், இவங்க எல்லாம் எவ்வளோ அன்பு நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க, நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றி. அண்ட் சௌந்தர்யா அக்கா என்னோட அக்கா மாதிரி. அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் சில நேரம் இன்வைட் பண்ணும்போது கூப்பிடுவாங்க, அக்காவை கூப்பிட முடியுமான்னு, வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த விஷயத்துக்கு யுவராஜ் கூப்பிட்டாரு. அடுத்த நிமிஷம் வரணுமா கொஸ்டினே இல்லை, வரேன் தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு எனக்கும் அது தெரியப்படுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. யுவராஜ் என்னோட பிரதர். அவர் 4 படத்தையும் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமாக பண்ணி கொடுத்தாரு. 5வது நானும் அக்காவும் சேர்ந்து இன்னொன்று பண்ணுறோம். அதை பிளாக் பஸ்டராக பண்ணி கொடுப்பாருன்னு நம்புறேன். நல்ல படம் எடுத்துருவோம். ஸோ மீதியை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்ததாக தயாரிப்பாளர், இயக்குனர், என்றுமே பத்திரிகையாளர் மற்றும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கு அன்பராக இருக்கும் திருமதி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்மோகன் வணக்கம். தம்பி சொன்ன மாதிரி ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பட்டுச்சு. வென் யுவராஜ் சார் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இருக்குன்னா நான் அந்த இவெண்ட்டுக்கு வரணும் அண்ட் இந்த விஷயத்தை நான் மேடையில் சொல்லணும்னு எனக்கு பட்டுச்சு. நம்ம ப்ரொடியூசர்ஸாக, ஃபில்ம் மேக்கர்ஸாக, டைரக்டர்ஸாக பெரிய பெரிய இவெண்ட்ஸ் நிறைய படத்துக்கெலாம் நம்ம நிறைய பண்ணும்போது ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், சீஃப் டெக்னீஷியன்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபில்ம் பற்றி நிறைய பேசுவோம். பட் நம்ம பிஆர்ஓஸ் பண்ணுற ஒர்க்கை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் பிஆர்ஓஸ் டிசர்வ் மோர் கிரெடிட். அண்ட் இது எல்லா இவெண்ட்லேயும் அந்த கிரெடிட்ன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அது பிஆர்ஓஸ் அது பேக் போன் ஆஃப் அ ஃபில்ம். இங்கே நிறைய சீனியர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நாங்கள் நல்ல படம் எடுக்கிறது தான் எங்கள் பொறுப்பு. பட் அது மக்களுக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்குற வேலை பிஆர்ஓஸ்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட். அண்ட் நீங்கள் படத்தோட பூஜையிலேருந்து ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேருந்து ரிலீஸ் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பயணம் ஒரு படத்தில் என்னவோ
அதே பயணத்தில் நீங்களாம் as a பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ we all owe you a big thank you. அண்ட் ரியாஸ் சார், உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னால் இறங்க முடியாத ஸ்டேஜில் இருந்து 30+ இயர்ஸ் இருக்குமா சார் நம்ம ஃபேமிலி அசோசியேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் நீங்கள்லாம் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அண்ட் யுவராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு வித் லவ் படத்துலேருந்து தான் யுவராஜ் பழக்கம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் I feel your most best trait, Yuvraj, is your positive energy and your smile. So keep that smile, be the same. And again, இங்கே வந்து இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் I'm very happy and thank you very much. தேங்க்யூ மேம். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு PRO சாவித்ரி அவர்கள் மரியாதை செய்வார். அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக தலைவர் இயக்குனர் திரு RK செல்வமணி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தின் பதவி விழாவுக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நான் சொல்லும்போது அவருக்கும் சிரிப்பு இருக்குது, எனக்கு நான் இது போல் தான் வந்து நம்ம சிஎம்ஐ பார்க்கும்போது சொன்னேன், சார் கனவு மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்குது, என்ன நம்ப முடியலன்னு. அவர்கிட்ட தான் நான் ஆயிட்டேன்னு கீழே இருக்கிற யாருக்கும் நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னாரு. உண்மையிலே இது ஒரு கனவு தான். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்தவர் ஒரு புது ஃபார்முலா நான் கற்றுக்கிட்டேன். எலெக்ஷனை எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிட்டேன். இருக்கிற மெம்பர் எல்லாரையும் மேடையை இறக்கி விட்டுட்டா யாரும் ஏற்று வைக்க மாட்டாங்கிற உண்மையும் கற்றுக்கிட்டேன். அடுத்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையில் பத்திரிகை தொடர்பாளரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நண்பர்கள் போல தான் பழகுவோம். டைமண்ட் பாபுலேருந்து, சிங்காரவேலேருந்து, மௌனவரவிலேருந்து, ரியாஸ்லேருந்து நிறைய பேர் வந்து 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அவங்க பேரோடு அவங்க நட்போடு இருக்கிற மாதிரி தான், ஒரு சகோதரர் மாதிரி தான் நாங்கள் உங்களோட பழகியிருக்கோம். அதனால் வந்து வந்தவொடனே யுவராஜ் கேட்டேன், யுவராஜ் எப்போ முடியும்னு. அண்ணே நீங்கள் வந்துட்டீங்க, வர்றது தான் உங்கள் கடமை, அனுப்புறது எங்களோட கடமை, எப்போ அனுப்பணுமோ அப்போ நீங்கள் போகலான்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், 9 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், இல்லைன்னா நான் பத்திரிகை இல்லாமல் போயிடுவோம்பான்னு சொன்னேன். அந்த வகையில் வந்து ஒரு நெருக்கமான உறவோடு இருக்கிற உங்கள் சங்கம் மிக சிறப்பான ஒரு நல்ல நிலை அடையணும். அதுபோல் வந்து நான் வந்து அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒரு கடங்காரன், கடன் பெற்றுக்கோன்னு சொல்லுங்க, அது மாதிரி கடங்காரன். எங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கடன் கொடுக்கணும். அந்த கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கடனை கொடுத்துட்டு அந்த கடனை அடிச்சுட்டு எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் கேட்போம். அதனால் வந்து என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நான் இப்போ இதுக்கு போகும்போது, செக்ரட்டரியேட் போகும்போது குவியலாக மக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த நான் சகோதரர் ராஜ்மோகன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அண்ணா, அவர் பேரறிஞர் அண்ணா பதவி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய சகாக்களுக்கு சொன்னாராம், இப்போ கோயிலில் வந்து நிறைய கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னு. அவர் சொன்னாராம், இது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கணும். என்னைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாகுதோ அன்னைக்கு நம்ம வீழ்ச்சியை தொடங்குதுன்னு அர்த்தம்னு சொன்னாராம். நமக்கு புரியல என்னன்னு. ஏன்னா மக்கள் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களோட நம்பிக்கையை, அவங்களுடைய கனவை நிறைவேற்றும் நினச்சி நம்மக்கிட்ட வராங்க. நம்ம மேலே நம்பிக்கையை போய்த்து கோயில்களில் எப்போ கூட்டம் அதிகமாகுதோ அப்போ அரசு மேலே நம்பிக்கை இருந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை ஒரு அளவுகோலாக வச்சுக்கின்னு சொன்னாங்க. அப்போ கடந்த காலகட்டங்களில் கோயில் இல்லாமல் இருந்து கோயில் குவிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து உங்களை பார்க்க வரும்போது உங்கள் அறையை வந்து குவிஞ்சிருக்கு, ஜனங்களால் குவிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் தான் எங்களுடைய. 2 நேரங்களில் அந்த கூட்டம் குறையும். ஒன்று, எங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் போது, இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது. எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலம் வந்து அங்கே கூட்டம் குறையணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயமாக தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேட்டார், எங்கள் சங்கத்துக்கு இடம் கொடுங்கன்னு. நான் கேட்குறேன், தயாரிப்பாளர்கள் வீடு விற்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க, அவங்க சங்கத்தை கட்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பல பேர் நினைக்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு. ஒரு உண்மையை நான் அந்த மேடையில் சொல்கிறேன். போன வருஷம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்கள் மூலம் வந்து வந்த வருமானம் வந்து 3000 கோடி ரூபாய்.
அந்த 3000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டின ஜிஎஸ்டி 540 கோடி ரூபாய் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் சும்மா உங்ககிட்ட கேட்கல, இந்த அரசாங்ககிட்ட சும்மா கேட்கல. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. உண்மையை இந்த மேடையில் உறக்க சொல்வேன், எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 50 படத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ வருடம் 3 கோடி வரும். அதுபோல் ஒரு விருது நிகழ்ச்சி வரும், ஒரு 5 பவுனில் மாலை போடு. இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க. சினிமாக்காரனுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஒரு 100 ஏக்கர் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஒரு வருஷத்துக்கும் இன்றைக்கி நான் போன வருஷம் 540 கோடி கொடுத்தோன்னா இந்த வருஷம் 4000 கோடி அந்த ஆண்டு வருமானம். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண போகிற செலவு வந்து ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி பண்ணிங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு அளவுகோல் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் அரசாங்கங்கள் மேலே வந்து அதிருப்தி ஏற்படுதோ அப்போல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இதை நான் வந்து ஒரு இதுவாக சொல்லலை, நீங்கள் எப்போனாலும் பார்த்துங்க. எங்களால் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் எங்கள் மனசு குமுறிட்டே இருக்கும். எங்களோட குமுறல் எப்போ ஆரம்பிக்குதோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதுலாம் வந்து ஒரு பெரிய இதில் நான் ஐயா சார் கூட சொன்னேன், சிஎம் சார் கூட, சார் என்ன ஒன்றும் வேணாம் சார், வந்து ஊழலற்ற ஒரு அரசு, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இதை கொடுங்க. என் பொண்ணு வந்து வெளியே போகிற 12 மணிக்கு வெளியே போகிறா, 10 மணிக்கு வெளியே போகிறா, 6 மணிக்கு வெளியே போகிறா, என் குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வெளியே போகுது. இதெல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்றைக்கி வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்குது. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கேஸ் கொடுக்க வேண்டாம், இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாமல் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாதது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னென்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. தமிழ்நாட்டை வந்து ஒரு யுவராஜாவும் தென்னிந்திய பத்திரிகை பார்க்க ஒரு யுவராஜும் வந்திருக்காங்க தான் நல்ல நேரமாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நல்ல நேரம், இந்த சங்கத்துக்கும் நல்ல நேரம். அதை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே ஒரு அரசு IAS அதிகாரி கீழே இந்த துறையும் போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லாலாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனை வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பாத்து இருக்குது, காரில் போகிறவனுக்கு பாத்து இருக்குது, பஸ்ஸில் போகிற பெரும் பாத்து இருக்குது. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலீகரம் பண்ண சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள் சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும். தமிழ்நாடும் நல்லா இருக்கும், தமிழரும் நல்லா இருப்பாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 250 படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் 220 படங்கள் சிறு திரைப்படங்கள் தான் வெளியாகுது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அரசு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க, எங்களோட சின்ன திரைப்படத்திலேருந்து எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க.